Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. படித்துவீங்க இருந்துச்சானா நாளை காலையிலையும் கட்சி அவர் கையில் இல்லைன்ற மாதிரி தான். ரெட்டை இலை அதிமுகவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உயர்நீதிமன்ற உத்தரவால் அதிமுகவுக்கு சிக்கலாம். நீதிமன்றம் அனுமதித்தால் இது தேர்தல் ஆணையத்துக்குள்ள வராது. அப்படி நீங்க அனுமதிச்சு இதெல்லாம் இவங்க பண்ணணும்னா இவங்க அடுத்த கட்டமாக சின்னத்தை முடக்கிற வேலை வரைக்கும் போவாங்க. தேர்தல் ஆணையத்தின்னு சில வரைமுறைகள் இருக்கு. அதை தாண்டி கேசி பழனிசாமி கேட்கறதோ மற்றவர்கள் கேட்கறதோ புகழேந்தி கேட்கறது மாதிரியும் விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. அதற்கு உரிமையில் நீதிமன்றம் இருக்குது. அங்க போய் தான் இவங்க தீர்வு காணணும். பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஓபிஎஸ் கொண்டு போயிருக்காரு. அதே உச்சநீதிமன்றம் தான் பொதுக்குழு எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்குது. நடந்ததெல்லாம் கேட்டு டீட்டெயிலை வாங்கி செல்லும், நீங்கள் நீக்கப்பட்டதும் செல்லும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இனிமேல் கரவேட்டி கட்டக்கூடாது, லெட்டர் பேட் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்குறாங்கன்னா திரும்ப எத்தனை முறை தீ குளிப்பார்கள்? அப்போ இது பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, கட்சி உங்ககிட்ட தான் இருக்கு, சின்னம் உங்ககிட்ட தான் இருக்கு, பொதுக்குழுப்படி தான் எல்லாம் நடந்திருக்குன்னா தேர்தல் ஆணையம் தான் விசாரிக்கணுமே, அதுல என்ன இருக்கு அப்படின்ற இன்னொரு ஆர்குமெண்ட். அதுக்கு தான் நான் கேட்குறேன், எத்தனை தடவை தீ குளிக்கணும்? ஓபிஎஸ் தான் இருக்கிறதுலே உச்சபட்சமாக அதில் எதிர்ப்பை காமிச்சு பண்ணவர். அவர் நீக்கினதே செல்லணும்னா புகழேந்தி நீக்கினது செல்லாதுன்னு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இதில் ரெண்டு வகையான அரசியல் இருக்குது. என்ன விஷயம் டெல்லியில் இருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிள். ஏடிஎம்கே வருங்காலத்தில் இப்போ பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றதுல உறுதியாக இருக்காங்க. பிஜேபி கூட கூட்டணி கொண்டு வரதுக்கான ஒரு அச்சுறுத்தலாகவும் இது பார்க்கப்படுது. பிஜேபி டெல்லி தலைமையிடமே அதான் எதிர்பார்க்குது. ஏன்னா இங்கே வர்ற எலெக்ஷனில் பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் இப்போ வெளியிலேருந்து இப்போ தேர்தல் ஆணையம் பிஜேபி இந்த மாதிரி ஃபேக்டர் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதிமுகக்குள்ளேயே இருந்தே கோகுலேந்திரா செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஃபோட்டோ வைக்கல, அந்த விழாவை புறக்கணிக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கும் அதிமுகவில் பிரச்சனையும் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. இன்னொன்று, செங்கோட்டையனுக்கு வருத்தம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. வருத்தம் இருக்குங்க அவருக்கு. அவர் முதலமைச்சராக வேண்டியதுங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு புகழேந்தி கேசிபி அவங்க தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது இபிஎஸ் தரப்பில் தேர்தல் ஆணையம் வரம்பு மீறி செயல்படுறாங்க. இபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் தேர்தல் நேரத்தில் சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கட்சி பணிகள் பாதிக்கப்படும், அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு மாற்றக்கூடாதுங்கிறதான் பிரதான ஆர்குமெண்ட்டாக வச்சாங்க. ஆனால் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்ங்கிற அந்த தடையை நீக்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? சீதை எத்தனை தடவை தீக்குளிப்பார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி அது ஜனநாயகபூர்வமாக தன்னுடைய அந்த பொதுக்குழு நடத்துறதுலேயே ஓபிஎஸ் பல பிரச்சனை பண்ணி தேர்தலெலாம் போய் கோர்ட்டெலாம் போனார். எல்லா கோர்ட்டுமே பொதுக்குழு நடக்கிறது சம்மந்தமாக சில வழிகாட்டு நெறிமுறைகள் அது பிரகாரம் நடத்துனாங்க. அப்புறம் ஓபிஎஸ்சி சில ஆர்டர் போட்டாங்க. அது பிரகாரம் எல்லாம் பண்ணி ஓபிஎஸ் ஒன்றுமில்லாமல் போனான்றது தான் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் 2-3 எம்எல்ஏக்களோட. அப்போ மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள், மெஜாரிட்டி மக்கள் பிரதிநிதிகள், மெஜாரிட்டி மாவட்ட செயலாளர்கள், இது எல்லாமே இருக்கிறதுலாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் 90% இபிஎஸ் கிட்ட. அப்போ பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டது செல்லும். பொதுக்குழு கூட்டுறதே செல்லாதுன்னு ஒரு தடவை போனார் ஓபிஎஸ். அதுக்கு இவங்க விசாரித்தப்போ இவர் அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியில்லை அப்படின்னாரு. இவரும் இருந்து தாங்க அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்தாருனோன்னா அப்புறம் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு அவர் தான் அவைத்தலைவர், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அவர் பொதுக்குழு கூட்டலாம், நீங்கள் போய் அதில் கலந்துக்கணும், அவருக்கு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் கோர்ட்டு சொல்லிச்சு. அதே மாதிரி அழைப்புலாம் கொடுத்தாங்க. இவர் போவே இல்லை. அதுக்கு பதிலாக ராயப்பேட்டை ஆஃபீஸை துவம்சம் பண்ணிடுற வேலைலாம் நடந்தது. அந்த இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனாலும் திரும்ப ஒரு கருத்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் எடப்பாடிக்கு எதிராக 6 அமைச்சர்கள் எப்போவுமே கத்தியை பின்னாடி வச்சுட்டு நடந்துன்னுக்குறாங்க, எப்போ வேணாலும் குத்திடுவாங்க. 40 எம்எல்ஏக்களோட எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் வெளியேறுவார்கள். எதுக்கு இந்த கூட்டம் நடத்துகிறாங்கன்னா, கூட்டத்தில் பல சிக்கல் வரும். இந்த மாதிரி எது வந்தாலும் அந்த கட்சி பிரச்சனை, எடப்பாடி தவழ்ந்தபாடி அடிமை, இது அப்படி இப்படி எல்லாம் அதை மீறி தான் அந்த கட்சி நின்றுட்டு இருக்கு. எடப்பாடியும் அந்த கட்சியை ரன் பண்ணிருக்கார். இந்த சைடு ஓபிஎஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. கடைசியில் கோர்ட்டில் இவங்களே போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட்சி கொடி கரவேட்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாது. சசிகலா ஒரு பக்கம் அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் தலையில்லை, ஒன்றுபட்ட கட்சியாக நான் மாற்றி காட்டுவேன்னு அவங்க ஒரு பக்கம். டிடிவி தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். கேசி பழனிசாமியும் புகழேந்தின்றவர் தமிழ்நாட்டுக்கான சம்மந்தமே இல்லாத ஒரு அரசியல்வாதி. அவர் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருந்தவர். அதிமுக சம்மந்தம் இருக்குது. அதிமுக சம்மந்தம் இருக்குது.
அதிமுகவில் இருந்து இதே ஓபிஎஸும் எடப்பாடியும் ஒன்றா இருந்தப்போ கட்சியை விட்டு வெளியே அமிச்ச ஆள் தான் புகழேந்தி. அதனால் அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ போய் வைகோ திமுக சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? விபி துரைசாமி சொல்ல முடியுமா? அது பார்வை ஏன் இங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் இவர் கேசி பழனிசாமி, அவரை நீக்கிட்டு அவர் தொடர்ந்த வழக்கு பொதுச் செயலாளர் உரிமையில் வழக்கு அது தனியாக நடந்துகிட்டு இருக்குது. ஈவன் சசிகலா தொடர்ந்த பொதுச் செயலாளர் வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் நடக்குது. பொதுவாக இது மாதிரி கட்சி சார்ந்த பொறுப்பு சார்ந்த இந்த மாதிரி வழக்குகள் உரிமையல் நீதிமன்றத்தில் தான் நடக்கும். தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விவகாரங்களில் தலையிடாது. தேர்தல் ஆணையம் அதிகபட்சமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் வேணால் ஷிண்டே, அப்பா ஆரம்பித்த கட்சி, மகன் நடத்துகிறாரு, ஆட்சியில் இருக்கார், பிஜேபிக்கு எதிராக அவர் செயல்படுறாரு, கட்சியை உடைக்கிறாங்க. ஷிண்டே தலைமையில் ஒரு பெரிய அளவு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர் எல்லாமே வரும்பொழுது தேர்தல் ஆணையத்தில் முறையிடும் பொழுது, ஐயா எங்கள் அப்பா கட்சி ஐயா, எங்கள் அப்பா கொண்டு வந்த சின்ன ஐயா, அதனால் ஐயா அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்காங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்காங்க, ஐயா அவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தான் கட்சியோட விதி நடந்ததா இல்லையா? நடந்தது. அதே பாலிசியாக இங்கே பொருத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னை வரைக்கும். பாருங்களேன், இந்த ஆனால் அந்த தீர்ப்புக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் அது வந்து கட்சி அவர்கிட்ட போனாலும் கூட அது அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்பட்டது, யார் சொல்லி இது கொடுத்தாங்கன்ற அரசியல் ரீதியான விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான். நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்ததுலாம் நீங்கள் சட்டம் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. எஸ், புரியுதா? நீங்கள் இப்போ உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் நீங்கள் அதை பார்க்கணும். பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ தீர்ப்பு தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சேம் அதே பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஷிண்டேக்கு வந்து 30 எம்எல்ஏ, உத்தவ் தாக்கரேட்ட 40 எம்எல்ஏ, ஷிண்டே கிட்ட 10 எம்பி, இவர்கிட்ட 20 எம்பி, இவர்கிட்ட 10 மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட 30 மாவட்ட செயலாளர்னா ஷிண்டே கொடுத்தா ஒத்துக்க முடியுமா? உச்சநீதிமன்றம் போயிட்டு இருப்பாங்க. அது வேறு இதாக உண்டாகிருக்கும். அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நடக்குது. அதே மாதிரி இங்கே உங்ககிட்ட எதிர்ப்பாக நிற்கிறவங்க, அது அதிமுகவுக்கு விரட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கூட கையில் வச்சுருக்கல. ஆனால் இங்கே எப்படி ஒரு இது மறுபடியும் பத்திரிகைகள் மற்றவங்களாம் விவாதங்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னா, நாளை காலில் இன்றைக்கி எடப்பாடி தூங்கி எழுந்துச்சானா நாளை காலையிலையும் கட்சி அவர் கையில் இல்லைன்ற மாதிரி தான் விவாதங்கள். இரட்டை இலை அதிமுகவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை, ஒரு கட்சி எல்லாம் இது பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை இல்லை, இந்த விவகாரத்தில் நீங்கள் யாரோ ஒருத்தர், அதாவது அவர் அதிமுகவில் கூட இல்லை, அவர் வெளியிலேருந்து ஆதித்யன் ஒருத்தர் போட்டிருக்காரு, அதை உடனே கையில் எடுக்கிறாங்க. இந்த கையில் எடுக்கிறது, இந்த கீழ் கோர்ட்டு எடுக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப இதுவாக பார்க்க முடியாது. நீங்கள் உச்சநீதிமன்றம் மற்ற போகும்போது ஈஸியாக தட்டி விட்ருவாங்க. சேம் இப்போ நான் இந்த இதுக்கு வர்றேன், இந்த ஆர்குமெண்ட்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி இதுதான் உத்தரவு தான். இதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் போகும்போது உயர்நீதிமன்றமே கேட்குது. இது அவங்க சைடு வாதம் வந்து ஏங்க தேர்தல் ஆணையத்தின்னு சில வரைமுறைகள் இருக்குது, அதை தாண்டி கேசி பழனிசாமி கேட்குறதோ மற்றவர்கள் கேட்குறதோ புகழேந்தி கேட்குறது மாதிரியோ விஷயங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. அதற்கு உரிமையில் நீதிமன்றம் இருக்குது, அங்கே போய் தான் இவங்க தீர்வு காணணும். தேர்தல் ஆணையத்துக்கு இதற்கான அதிகாரம் கிடையாது. அப்படின்றப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணைய வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா அதை வந்து சொல்ல முடியாது ஐயா, நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் ஐயான்றார். அவர் கடிந்து கொண்டதும் நம்ம செய்திகள்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு உத்தரவு தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு. இதை தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி பேசுகிறாங்க. வெளியில் சிவி சண்முகம் பேட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த விஷயங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியும், எந்தெந்த விஷயம். இவங்க உடனே இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒன்றும் வேணாம், நீ நைட்டு தேர்தலாக இது உயர்நீதிமன்ற உத்தரவால் அதிமுகவுக்கு சிக்கலாம், இரட்டை இலை முடக்கப்படுமா, இதுதான் லகுட பாண்டியலுடைய பெரிய அளவு விவாதமாக இருக்கும் எல்லா இதுலேயும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும். இல்லை, அதை தான் ஆர்கியூமெண்ட்டாக இபிஎஸ் தரப்பே வச்சாங்க. சின்னம் தொடர்பான ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட்டாக தானே வச்சாங்க. ஸோ அதை ஒட்டி தான் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, இந்த விவகாரத்துக்கு நீதிமன்றம் அனுமதித்தால் இது தேர்தல் ஆணையத்துக்குள்ளே வராது, அப்படி நீங்கள் அனுமதிச்சு இதெல்லாம் இவங்க வந்து பண்ணணும்னா இவங்க அடுத்த கட்டமாக சின்னத்தை முடக்கிற வேலை வரைக்கும் போவாங்க. இது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கும், அதை நோக்கி நகர்த்துக்கு வேலையை பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து இதை அனுமதிக்கக்கூடாது. அதுதான் இவங்களுடைய வாதம். அவங்க ஆமாம் வேணாங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை சார் நான் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னோடனே சரி 12ஆம் தேதி அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் விசாரிக்கலாம், தடை இல்லைன்ட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் இருக்குது. அதனால் இது அதிமுக அதை பார்த்துக்கும். இது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு, தேர்தல் ஆணையத்துடைய வரைமுறையை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவி விஷயங்கள் பல விஷயங்கள் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் பைலா இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா அந்த பிரகாரம் நீங்கள் நடந்தீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதே பொதுக்குழு வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஓபிஎஸ் கொண்டு போயிருக்காரு. அதே உச்சநீதிமன்றம் தான் பொதுக்குழு எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்குது. நடந்ததெல்லாம் கேட்டு டீட்டெயிலை வாங்கி செல்லும்,
நீங்கள் நீக்கப்பட்டதும் செல்லுன்னு சொல்லியிருக்கு. ம். நீங்கள் இனிமேல் கரை வேட்டி கட்டக்கூடாது, லெட்டர் பேட் பயன்படுத்தாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்குறாங்கன்னா திரும்ப திரும்ப எத்தனை முறை தீக்குளிப்பார்கள்? அப்போ இது பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் ஆட்சி நடத்தணும், பிஜேபி துணை இல்லாமல் நடத்த முடியாது, ரைட்டுன்னு போகிறாங்க. 4 வருஷத்தில் ஓபிஎஸ்ஸை வச்சு கொடுத்த தொல்லை இருக்குல்ல, அங்கேயும் ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க பிஜேபியில். நீங்கள் இந்த பீரியடில் ஏடிஎம்கே கையில் எடுக்கிற வேலையை பண்ணுங்கள், நீங்கள் ஒரு எமர்ஜி லீடராக மாறுங்கன்னு. ஆனால் எதுவுமே அவர் பண்ணலை. அந்த வகையில் அவரால் முடியாது. அப்போ 4வது வருஷம் முடிவில் பிரச்சனைலாம் வரும்பொழுது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் வந்தார், ஞாபகம் இருக்கா? நான் தான் பொதுச் செயலாளர்லாம் சொன்னார். எதுவுமே அவரால் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ஆதரவே இல்லை. ஒரே ஆதரவு மைத்ரேயன், ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான், வைத்திலிங்கம் இந்த மாதிரி. அப்போது இந்த இது வந்து எதுவுமே பண்ண முடியாமல் தான் வெளியேற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி காமிக்கிறாங்க, அவர் அதிமுக கையில் எடுத்து விடுவார், அவர் மூலியமாக அதிமுக டெய்லி. இன்னொரு பக்கம் கேசி பழனிசாமி, அவர் அவர் அந்த பீரியட்லேயே அவரை நீக்கிட்டாங்க, அவர் வழக்கு போட்டிருக்காரு. அவருக்கு அவருடைய போராட்டம் இருக்குல்ல, அது அவர் பேசிகிட்டு இருப்பார். எல்லா மீடியாலையும் ஏடிஎம்க்கு எதிராக பேசுனா அவரை கூப்பிடுவாங்க, அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது சட்ட போராட்டமாக போனால் அது நிற்காதுன்னு தெரியும், ஆனாலும் அவர் சைடு தேவையில்லை, அதனால் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூக்கிட்டு வந்து பெருசாக படம் காமிக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்க்கு என்ன பண்ணுவோம், உச்சநீதிமன்றம் போவோம், தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கான இது இல்லைங்க, இந்த மாதிரி எங்கள் கட்சி இப்படிலாம் வந்திருக்குன்னு எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக உச்சநீதிமன்றம் ஒரு திரும்ப தடை கொடுத்துருன்னு நினைக்கிறேன். தடை கொடுத்துருவாங்க. இல்லை, இப்போ என்னன்னா இங்கே கீழ் நீதிமன்றம் சில முக்கிய அவங்க கொடுத்த அஃபிடவிட்டு, புகழேந்தி தரப்பில் கொடுத்தது, இபிஎஸ் தரப்பில் கொடுத்தது எல்லாம் பார்த்து தான் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது மாறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி சிவி சண்முகம் சொன்ன இன்னொரு முக்கியமான ஆர்குமெண்ட் வந்து தேர்தல் ஆணையம் வரம்பு மீறி சில விஷயங்களை பண்ணுறாங்க, அவங்க வரம்புக்குள்ளே சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்டாக சொல்கிறார். இன்னொன்று வந்து இன்னொரு ஆங்கிளில் வந்து சரி, கட்சி உங்ககிட்ட தான் இருக்குது, சின்னம் உங்ககிட்ட தான் இருக்குது, பொதுக்குழுப்படி தான் எல்லாம் நடந்திருக்குன்னா தேர்தல் ஆணையம் தான் விசாரிக்கணுமே, அதில் என்ன இருக்குது அப்படின்ற இன்னொரு ஆர்குமெண்ட். அதுக்கு தான் நான் கேட்குறேன், எத்தனை தடவை தீ குளிக்கணும்? நாளைக்கு புகழேந்தி மாதிரி ஒரு தேவேந்திரன் வருவார், ஒரு ராமசாமி வருவார், ஒரு கந்தசாமி வருவார். ஒவ்வொரு தடையும் அங்கே போயிட்டு மிலாட் இந்த பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இந்த இதே திமுகவுக்கு பிறந்தாதா, மற்ற கட்சிகளுக்கு பிறந்தாதா? இன்றைக்கி வந்துட்டு வைகோ பையன் துரை வைகோ, நாங்கள் தான் உண்மையான திமுகன்னு ஒரு கேஸ் போடுறாரு வச்சுக்கோங்க. ஒன்று ஹைகோர்ட்டு நீங்கள் தானா ஐயா, அவங்க 93லேயே அமிச்சிட்டோம் ஐயா, அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்ந்து கட்டரம்பாகி இன்றைக்கி எங்கள் கூடயே இருக்காங்க ஐயா. அதெல்லாம் இல்லை, தேர்தல் ஆணையம் இது என்னன்னு விசாரிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குமா? அப்போது நீங்கள் உச்சநீதிமன்றம் தான் அங்கீகரிக்குது, பொதுக்குழு செல்லும்னு சொல்லுது. உச்சநீதிமன்றம் தான் பொதுக்குழு செல்லும், அந்த தேர்தலும் செல்லுன்னா உச்சநீதிமன்றமே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளன்றதை ஒத்துக்குது. நீ உச்சநீதிமன்றம் தான் நீங்கள் உங்களை நீக்கினது கரெக்டுங்க போங்கன்னு சொல்லுது. அதற்கு பிறகும் திடீர்னு அப்போ ஓபிஎஸ் தான் இருக்கிறதுலே உச்சபட்சமாக அதில் எதிர்ப்பை காமிச்சு பண்ணவர். அவர் நீக்கினதே செல்லுன்னா புகழேந்தி நீக்கினது செல்லாதுன்னு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு கட்சியில் யார் முடிவெடுப்பா? கட்சி பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், இவங்க தானே முடிவெடுப்பாங்க, ஆஃபீஸ் பேரர்ஸ் தான் முடிவெடுப்பாங்க. இவங்க கட்சியில் எல்லாம் நீக்கப்பட்ட முதலாளித்துவ கட்சியில் அதானங்க நீக்கப்பட்டாருன்னா முடிஞ்சது தானே. அதை நீங்கள் எடுத்து கோர்ட்டுக்கு போகலாம், சேலஞ்சு பண்ணலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனால் இதில் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எப்படி இந்த பார்வை வைக்குதுன்றது தான் இங்கே பிரச்சனை. ஆனால் இப்போ இந்த ஒருவேளை இவங்க பயப்படுற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயம் டெல்லிக்கு போயிடுச்சு, தேர்தல் ஆணையம் கையில் தான் முடிவு இருக்குது அப்படின்லாம் புகழேந்தி வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாருங்கும் போதே, அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகளோடு சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அறிவித்து அதை நோக்கியான தேர்தல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும்போது இந்த சிக்கல் அதிமுக உண்மையிலேயே ஒரு விதமான நெருக்கடி தானே. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும்? ஏன்னா 3 பேர் சின்னம் உரிமை கோருவாங்க. ஸோ இப்போ அதிமுக சின்னம் அப்போ நீங்கள் போய் டிசைட் பண்ணிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுக்கலாம். இந்த மாதிரியான யூகங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு குழந்தைத்தனமாக தெரியல. 99% ஒரு பார்ட்டி அது பைலா பிரகாரம் நடக்குது, அது பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து அந்த பார்ட்டி ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த காட்சி தான் அதிமுகன்னு உச்சநீதிமன்றமும் ஒத்துக்குது, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து ரெட்டையில் கொடுத்துருக்கு. திடீர்னு ஒரு குப்பனும் சுப்பனும் கிளம்பி வர்றாங்கன்னா இல்லை ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா. இல்லை, ஆர்கே நகர் இடைத்தேர்தலாம் நடந்தது இல்லை. இந்த சைடில் ஓபிஎஸ் மட்டும் இருக்காரு, இந்த சைடு மொத்த அதிமுக இருந்தப்ப சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல. ஃப்ரீஸ் பண்ணிட்டு தினகரனுக்கும் வந்து ஓபிஎஸ் தரப்பும் வெவ்வேறு சிம்பிள் கொடுத்து நிற்க வச்சாங்க. அது அதிமுக அன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிச்சிட்டு வரல எதையுமே. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு குழப்பமான மனநிலையில் எந்த வித பைலா செட்டப்புலையும் வரல. இவர் தான் தலைவர், இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படிலாம் இல்லை. பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், பொதுக்குழு நடந்து சசிகலா கிட்ட கொண்டு வந்து நீங்கள் தான் பொதுச் செயலாளர்னு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு பொதுக்குழு நடந்து தான் அந்த விஷயங்கள் நடக்குது. அப்போ அதுலேருந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு போகும்போதும் அந்த முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்தாங்கல்ல. ஸோ அப்போ இங்கே
இதே நடவடிக்கை இங்கேயும் அப்ளை ஆகும்னு ஓபிஎஸ் எதிர்பார்க்கறது சரி. அன்னைக்கு ஓபிஎஸும் அதில் முதலமைச்சராக இருந்து வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவராக அன்னைக்கு கருதப்பட்டார். அவருக்கு பின்னாடியும் கட்சியில் வந்து இருந்தாங்க. அந்த நிரூபிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுவுமே நடக்கலை. ஓபிஎஸ் பின்னாடி எவ்வளோ பேர் நீங்கள் இந்த பொதுக்குழு நடக்கும் பொழுதே ஓபிஎஸ் பின்னாடி ஒரு 50% வருவாங்கன்னு அங்கே பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க. எனக்கு என்னுடைய நண்பருங்க கூட ரொம்ப பெரிய வாக்குவாதம் நடந்தது. நான் சொன்னேன் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போவாருங்க. ஏன்னா ஓபிஎஸ் ஒரு நல்ல மனுஷன், ஆனால் அவர் ஒரு நிர்வாகி கிடையாது. அவர் தனக்கான ஆதரவாளர்களை வளர்த்துக்கல, யாருக்கும் எதுவுமே பண்ணல. ஒரு படத்தில் விவேக் கேட்பானே இந்த மாதிரி என்ன பண்ண, அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல, அதுதான் உனக்குன்னு. அதே மாதிரி தான் எதுவுமே அவருக்கான ஆதரவாளர்களை அவர் வளர்த்துக்கல. அதனால ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போவார். அவருக்கு மிஞ்சி போனால் 10% ஆதரவு தான் பெரிய விஷயம்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் ஏற்றுக்கல, ஆனால் அதான் நடந்தது. அப்போது நீங்கள் வராத வரைக்கும் பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுதான் ஆர்கே நகர்லையும் சரி, மற்ற இதுலையும் சரி. சரி, அது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க, அவங்க வாதத்தையே நான் ஏற்றுக்கிறேன். இது எல்லாமே முடிந்து ஒரு பொதுக்குழுன்னு வந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி, அந்த சட்ட போராட்டத்தில் உச்சநீதிமன்றம் பைலாவை கொண்டு வான்னு சொல்லி அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கேட்டு அந்த பைலாவை வாங்கி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எல்லாத்துக்கும் பிறகு பொதுச் செயலாளராக செய்யப்பட்ட செல்லும், அந்த பொதுக்குழு செல்லும், நீங்கள் நீக்கப்பட்டதும் செல்லும்னு உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுக்குது. அதற்கு பிறகும் புதுசாக மறுபடியும் கீழமை நீதிமன்றங்களில் வந்துக்கிட்டு மறுபடியும் கிளப்பிக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் யார் அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு 30% வச்சுருக்கீங்க, ஒரு ரெபல் பார்ட்டியாக இருக்கிறீங்க, நாங்களும் அதிமுக தான் அப்படின்னா ஓகே. உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்றதை நிரூபணம் ஆகிடுச்சு உச்சநீதிமன்றத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே. பொதுக்குழு உறுப்பினர் எண்ணிக்கையிலையும் அவங்க 2200 சில்லறை என்னமோ, நீங்கள் வெறும் 50க்குள்ளே தான். அது எந்த ரேஷியோ பாருங்கள் எங்கேயோ இருக்குது. இது ஏன் இது நான் இப்போ நீங்கள் கூட ஏன் கேட்குறீங்கன்னா, திரும்ப இந்த கருத்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில். இதுதான் பெரிய பிரச்சனைன்ற மாதிரி காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ரெட்டை இலை முடக்கன்றதும் அந்த ஒரு இதில் தான் வரும். இதைத்தான் அவர் சொல்கிறாரு, அந்த வழக்கறிஞர், நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு போகிறீங்கன்னா அந்த வேலைக்கு கொண்டு போய் நிறுத்துவீங்க அப்படின்னு. அப்போ தேர்தல் ஆணையம் வரம்பு மீறுகிறதுனா, ஆமாம், நீங்கள் வந்துட்டு 90% எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் முதல் கொண்டு இது பண்ணி நீங்களும் அங்கீகரித்த பிறகு மறுபடியும் யாரோ ஒருத்தர் கிளம்பி வந்தாருன்னு சொல்லிட்டு இல்லைப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து விசாரிக்கணும்னா இது என்ன கணக்குன்றது தான் கேள்வி. அப்போ இதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நடந்து 21 தேர்தல், 24 அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் முடிஞ்சு இரட்டையில தான் போட்டிட்டாங்க. அப்புறமும் இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், ரெட்டையில எதிர்த்து போட்டிட்டார் யார்? ஓபிஎஸ். டிடிவியும் ரெட்டையில எதிர்த்து போட்டிட்டார். இவர் எங்கேயும் நின்னாரான்னு தெரில, புகழேந்தி. அவர் கட்சியில் நீக்கப்பட்டார். கேசி பழனிசாமி கட்சியில் நீக்கப்பட்டார். அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கட்சியில் நீக்கின செல்லாது, பொதுச்செயலாளர் செல்லாதுன்னு, அதெல்லாம் உரிமையல் நீதிமன்றம். எடப்பாடி இது ஓபிஎஸ் எதிர்த்தே போட்டி பெற்ற அப்புறம் நீங்கள் தேர்தல் ஆணைய பிரகாரமே பார்த்தாலே அவர் வந்து ரெட்டையில் எதிர்த்து நின்று எப்படி ரெட்டையிலுக்கு உரிமை கோர முடியுன்றது. இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் அவன் எல்லா வகையிலையும் ஏமாற்றுவான், ஆனால் அதை நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோமா, அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறோமா? புஷ்பான்னு ஒரு படம், அந்த படம் வந்தப்போ அவர் கூப்பிட்டு அந்த படத்துக்கான கேரக்டருக்கு தேசிய விருதை கொடுத்தாங்க. எப்படி ஏற்றுக்குவீங்க நீங்கள்? ஏங்க, ஒரு செம்மர கடத்தலுக்காரன், அவனை எப்படிங்க நீங்கள் அந்த கேரக்டர் நடிக்கிறது எப்படிங்க நீங்கள் தேசிய விருது கொடுப்பீங்க? ஆனால் நம்ம மனநிலை எப்படி இருக்குது? எப்படி அடிச்சான் பாருறான், போலீஸே ஏமாத்துறான், லாரி கொண்டு போய் எப்படி மறைச்சான் பாரு, லக்கி பாஸ்கர் எப்படி பண்ணான் பாரு, பேங்க்குள்ளே புந்து விளாண்டான் பாரு, பார்க்குறோம்ல. சேம் அதே மனநிலை தான் இப்போ எப்படி இருக்குன்னா, பாரு போவாங்களா, அடுத்து பாரு ரெட்டையிலையை கையில் எடுப்பாங்க, ரெட்டையிலை முடக்கன்னுவாங்க. இப்போ நடக்குதா இல்லையா பாரு. இப்போ பாரு ஏடிஎம்கேவை நெருக்குவாங்க, நெருக்கி பிஜேபி பக்கம் வர வைப்பாங்களா பாரு. நீங்கள் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி பக்கம் அவங்க போவாங்க சார், வேறு வழி இல்லை சார். இந்த கருத்தாக்கம்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தப்படுது. அதில் இப்போ நீதிமன்ற தீர்ப்புலாம் வரும்பொழுது நீங்கள் சிவி சண்முகம் தரப்பு அவர் கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெரியும், அவர் சொல்கிற விஷயங்களை பெருசாக்க மாட்டாங்க. இதை ஒட்டி தான் விவாதங்கள் நடக்கும். கேசி பழனிசாமி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, புகழேந்தியை கூப்பிட்டு உட்கார மனுதாரர் அதான் இல்லை, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதங்களை உட்கார வைப்பாங்க. அவர் என்ன சொல்லுவார் புகழேந்தி, இல்லைங்க தேர்தல் ஆணையத்தை வந்து அந்த அதிகாரிகளை நான் சொல்லுவார், அவர் இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் வரும், இன்னும் பாருங்க, அப்படி தான் சொல்லுவார். உத்தரவு வந்திருக்கு, நம்ம உத்தரவு மேலே நமக்கு ஆர்கியூமெண்ட் இல்லை, நீதிபதி உத்தரவு மேலே நமக்கு விவாதம் இல்லை, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள்ன்றதான் நம்ம பேச வேண்டியது. ஆமாம், நான் தான் சொல்கிறேன்னே, இதில் 2 வகையான அரசியல் இருக்குது. ஏன்னா விஷயம் டெல்லியில் இருக்குது, இப்போ 2 வகையான அரசியல் இருக்குது. டெல்லியில் இருக்குது, டெல்லி எல்லா விஷயத்துக்கும் இப்போ எல்லாருக்குமே என்ன ஆர்குமெண்ட், என்கிட்ட கூட ஒரு நண்பர் இருக்கார், ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அவங்க பிஜேபி அங்கே நெருக்கி சின்னத்தை முடக்கிடுவாங்கன்னு, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இவங்க நீங்கள் அப்படின்னா ஷிண்டேக்கெலாம் நான் வந்து, ஆனால் ஷிண்டே வந்து பிஜேபி ஆதரவு தானேங்க. ஆனால் ஷிண்டே பிஜேபி ஆதரவு மட்டும் இல்லைங்க, அவர்கிட்ட அந்த எண்ணிக்கை காமிச்சனால தான் கொண்டு வர முடிஞ்சது. சரிங்க, இப்போ ஏடிஎம்கே 99% இருக்குது, 1% இருக்க ஓபிஎஸ்ஸை இங்கே தான் தூக்கி பிடிக்கிறாங்க, பெரிய தலைவராக ஒரு பிம்பத்தை காமிக்கிறாங்க பலூன் மாதிரி.
அப்போ அங்கே போனால் தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிக்கும் அப்படின்னு என்னை எப்படி ஏற்றுக்க சொல்கிறீங்க? தேர்தல் ஆணையம் இதில் எந்த ஆஸ்பெக்டில் கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இல்லைங்க பிஜேபி நினச்சா பண்ண முடியுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் அந்த சின்னத்துக்கு உரிமை கோர்றாங்க தேர்தல் டைம்ல, கான்ஃப்ளிக்ட் இருக்கு, நீங்க போய் சரி இப்போ நான் கேட்குறேன் உதயசூரியன் சின்னத்தை நாங்க முடக்கி அதான் கேட்குறேன். இப்போ உதயசூரியன் சின்ன இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்லுங்க, என்ன எந்த அடிப்படையில் ஓபிஎஸ் எந்த அடிப்படையில் உரிமை கோர்றாரு சொல்லுங்க? ரெட்டையில் எடுத்து நின்ட்டாரு, கட்சியால் பொதுக்குள்ள தோற்கடிக்கப்பட்டு வெளியில் போயிட்டாரு. எந்த அடிப்படையில் அவர் கேட்பார்? புகழேந்தி யார்? கட்சியில் ஏதாவது பெரிய பொறுப்பில் இருந்தாரா? கட்சியில் ஒரு உறுப்பினர், அதுவும் கர்நாடகா கர்நாடகாவில் இருந்தவர். நீங்கள் எப்படி வந்து ரெட்டையில் கேட்பீங்க? எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? உங்கள் நோக்கம் எல்லாம் யாருடைய அசைன்மெண்ட்லையும் இதை எப்படியா முடக்கலான்னு ட்ரை பண்ணுறது. என்ன அசைன்மெண்ட் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க? ரொம்ப சிம்பிள். ஏடிஎம்கே வருங்காலத்தில் இப்போ பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றதுல இவங்க உறுதியாக இருக்காங்க. பிஜேபி கூட கூட்டணி கொண்டு வரதுக்கான ஒரு அச்சுறுத்தலாகவும் இது பார்க்கப்படுது. இதில் மற்ற லீடர்ஸ்லாம் பண்ணுவாங்க, சார் எதுக்கு சார் வம்பு, தேவையில்லாமல் நம்ம போயிடலாமே அப்படின்ற ஒரு கருத்தும் பலர்கிட்ட இருக்குது. பாஜக தலைவர்கள் பல பேர்கிட்ட ஏடிஎம் கூட சேர்ந்ததான் கரெக்ட். அண்ணாமலை தான் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறாரு. பிஜேபி டெல்லி தலைமையிடமே அதான் எதிர்பார்க்குது. ஏன்னா இங்கே வர்ற எலெக்ஷனில் பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லாமல் போகும். 4% வாங்கினா பெரிய விஷயம். அப்போ கூட்டணின்னு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப சீண்டிட்டீங்க அவங்கள. அப்போ அவங்க அதுக்கு இன்னொன்று விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்குள்ளே வரமாட்டேங்கிறப்போ, சிறுபான்மை வாக்குகள் பலது செதறன்றப்போ, நம்ம இந்த அப்பா போனதே நல்லதாக போச்சுடா, அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்ற அளவு போகிறாங்க. தாவேக்கா அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்குது. இங்கே இருக்கிற அரசியல் எப்படி பண்ணுறாங்கன்னா, பிஜேபி இந்த வேலையை பண்ணிவிடும், பிஜேபி கூட இவங்க போயிடுவாங்க, லட்டையில் பிடுங்கிற மிரட்டினோன்னே அவங்க போயிடுவாங்க, எப்படியும் பிஜேபி கூட சேர்ந்துடும். இப்படியே அரசியல்னா இங்கே காங்கிரஸ் இப்போ நாளைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு 60 சீட்டுக்கு மேலே கேட்போம், 25 சீட்டு ஒத்துக்கூடாதுப்பா அப்படின்னா இங்கேயே இந்த பிரச்சனை இருக்குது. ரெட்டையில் எப்படி பிஜேபி கூட சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறது? சேம் 2021 தான் நடந்தது. அந்த மாற்றம் வந்து எல்லாரும் அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட திமுக கதை முடியும். அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி போகக்கூடாதுன்றதுக்கு தான் அவர் பிஜேபி கூட போயிடுவார்னா பழைய கதை வரும். நான் இதுதான் இந்த உதாரணம் சொன்னேன். போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, ஐயோ நம்ம இங்கேருந்து முறைச்சிட்டு அங்கே போகிறதுல அவர் பிஜேபி கூட சேர்ந்துட்டார்னா நம்ம நடுவாக நிற்போம், மக்கள் நல கூட்டணி கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அதனால வேறு வழியில் இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த சான்ஸ் இல்லைன்றேன். அதனால தான் திரும்ப அவங்க தீக்குளிச்சிட்டே இருக்காங்க, நாங்கள் பிஜேபி கூட இல்லைன்னு. இப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சு வழக்கு போட வச்சு தீர்ப்புகள் இந்த மாதிரி வரும்பொழுது அது வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்டையிலை மேட்டர் எவ்வளோ பெருசாக வந்துச்சு, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லாமல் போச்சா? இப்போ மறுபடியும் இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வாதம் பண்ணுவாங்க. இதில் நம்ம பத்திரிகையாளர் ஈல்டாவாங்க. ஆனால் நடைமுறையை பாருங்கன்ற தேர்தல் நடைமுறை, தேர்தல் ஆணையம், இது எல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம கொஞ்சமாக சர்ச் பண்ணோம். இந்தந்த மாவட்டம், இந்தந்த மாநிலங்களில் என்ன நடந்திருக்குது, இவங்கள்கிட்ட எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, எவ்வளோ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ப்ளஸ் மாவட்ட செயலர் இருக்காங்க, இதை தேர்தல் ஆணையம் பரிசீலனைக்கு எடுக்குமா? ஒன்றுமே இல்லாமல் இரட்டையிலே எதிர்த்து நின்ன ஓபிஎஸ் எடுக்குமா? புகழேந்தின்றவர் வந்து வழக்கு போட்டால் அது எந்த லெவலில் போய் நிற்கும்? சரி, தேர்தல் ஆணையமே சொன்னாலும் உச்சநீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, அது எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பார்க்குன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே பேச மாட்டாங்க. பிரச்சனை வரும், முடக்குவாங்க, பிஜேபி செஞ்சிருங்க. நான் அதனால தான் லக்கி பாஸ்கர் படத்தை சொன்னேன். என்னென்னா, நம்ம இந்த மாதிரி தவறான விஷயங்களை நம்ம குளோரிஃபை பண்ணுவோம், பிஜேபி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, பாபர் மசூதி மேட்டரில் பார்த்தீங்களா, அவங்க உச்சநீதிமன்றத்தே. ஆனால் தேர்தல் பத்திரத்தில் என்ன நடந்தது, எல்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் முடிச்சு விட்ருவாங்க, தீர்ப்பு எப்படி வரும், தீர்ப்பு தலைகீழ வந்தது. அதனால் எல்லா இடங்கள்லையுமே இவங்க நடக்கிறது, இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குன்றதெல்லாம் கிடையாது. காலங்கள் மாறும். நீங்கள் இன்னொன்று பாருங்கள், பிஜேபி இவங்களை கொண்டு வந்துருவாங்கன்னு எத்தனை மாதம், அதெல்லாம் பல காரணம் இருக்குது. இன்னொன்று அண்ணாமலையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுடைய அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனால் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தகவல் வந்துச்சு, கன்ஃபார்மு. நானே ட்வீட் பண்ணிட்டேன், 2 நாளில் வரோம்னாங்க. அதுக்குள்ளேயும் வேறு சில எலெக்ஷனு மற்றதெல்லாம் வந்துச்சு. எனக்கு கிடைச்ச டெல்லி தகவல் அண்ணாமலை கன்ஃபார்ம். ஏன் கன்ஃபார்ம்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, ஏடிஎம் கூட ஏதாவது கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. இல்லைன்னொன்னே அண்ணாமலை தவிர இங்கே தமிழ்நாடை லீட் பண்ணி கொண்டு போக முடியாது. இவர் வந்து திருப்பரங்குன்றனா இவர் ஊபி ஸ்டைலில் பேசுவார், ஹெச் ராஜா. ஆனால் அண்ணாமலை கலா அரசியல் பேசக்கூடிய ஆள், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அரசியல் பேசக்கூடிய ஆள். அப்போ இவர் தான் கரெக்டுன்னு அண்ணாமலைக்கு ஆனால் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வெளியிலேருந்து இப்போ தேர்தல் ஆணையம், பிஜேபி இந்த மாதிரி ஃபேக்டரை நம்ம பேசுகிறோம். ஆனால் அதிமுகக்குள்ளேயே இருந்தே கோகுலேந்திரா, செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஃபோட்டோ வைக்கல, அந்த விழாவை புறக்கணிக்கிறாங்க. இந்த குரல்களும் இப்போ மெதுவாக வர ஆரம்பிக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? செங்கோட்டையன் சொன்ன விஷயம் வந்து அனைத்து விவசாயிகள் சங்கத்துடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் 2 படம் வைக்கல, நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறாரு. செங்கோட்டையனுக்கும் அதிமுகவில் பிரச்சனையும் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க.
அது பெரிய பிரச்சனையாக எடுத்து பேசப்பட்டு. இன்னொன்று சொல்கிறேன், அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க. நேற்று நான் சம்மந்தப்பட்டவங்களே கேட்குறேன், என்னங்க சண்டை மூட்டி விட்றீங்களா? அதாவது ஏதோ எடப்பாடி ஆட்கள் வந்து செங்கோட்டையன் வீட்டை தாக்குற மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. சும்மா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வாலண்டரியாக கொடுக்குறாங்கன்னா என்ன அரசியலில் இதெல்லாம் சகஜமாக பண்ணுற மாதிரி பதில் வருது. என்ன விஷயம்னா, இந்த சைடு எது இருந்தாலும் ஊதி பெரிதாக்கப்படுது. நாளைக்கே செங்கோட்டையன் இப்போ அவர் எங்கே கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலில் ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் பழக்கமான ஒரு ஜோதிடர் அவர் கூட இருக்கார். உடனே பாஜக அவருக்கு செல்வாரா அப்படின்னு நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் இவர் வீட்டுக்கு ஏதோ கூட்ட அழைப்புதலுக்காக ஒரு ஆள்னா அவங்க வருவாங்க, தனியாக ஆலோசனை நடத்துகிறேன். அப்புறம் அவர் அங்கேருந்து அறிக்கை விட்றாரு, ஏங்க நான் கோயிலுக்கு வந்திருக்காங்க, எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு. அப்போது நாங்கள் நம்ப மாட்டோம். இதை வைத்து நாங்கள் ஒரு இது போவோம். அது ஒன்று. ரெண்டாவது ஏடிஎம்கே பிரச்சனை கோகுலேந்திரா. பொதுவாக இந்த கூட்டத்தில் தான், செயல்வீரன் கூட்டத்தில் தான் எல்லாமே பேசுவாங்க. பேசுறது, சேரை தூக்கி அடிக்கிறது எல்லாம். அந்த மாதிரி திமுக 1000 வந்துடுச்சு. ஆனால் கோகுலேந்திரா பேசுறது அதுதான் பெருசாக வருது. இது வழக்கமாக நடக்கிறது தான். சரி, அதை மீறி கோகுலேந்திராவோ செங்கோட்டையனோ வெளியேற்றப்படுகிறாரோ ஏதோ பிரச்சனை. அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்குல்ல, அந்த வருத்தத்தை அவருடைய வருத்தம் செய்தியாளர்கிட்ட சொல்லணும். அவர் சொன்னது அந்த கூட்டத்துக்குங்க, அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்துக்கு தான். ஆமா, அந்த கூட்டம். அது ஒன்றும் ஏடிஎம்கே ஏற்பாடு பண்ணதோ எடப்பாடி கலந்துகிட்டது அதிமுகவோட பொதுச் செயலாளர் இல்லையா? ஆமாங்க. நீங்க ஒன்று பாருங்க, இன்னைக்கு கூட்டங்க, இன்னைக்கு கலந்துக்கிறாங்க, எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இவர் கலந்துக்கல. இவர் வெளியில இவரோட கருத்தை சொல்றாரு. இவர் அதுவும் அங்கேயும் செங்கோட்டை மேலே தான் தப்பு இருக்குது. இவர் அதை எடப்பாடி கிட்ட கன்வே பண்ணிடணும். இன்னொன்று, அது நடத்துறது ஒரு பொதுவான சங்கம். அது கருணாகராஜன் கலந்துக்கிறார், பாஜக ஆட்கள், திமுக எல்லாம் கலந்துக்கிறாங்க. அங்கே போய் எப்படி எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம், கலைஞர் படம், ஸ்டாலின் படம் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அது ஒரு பொதுவான விழா. அவர் அதை கூட பார்க்காம அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அந்த டைமுக்கு இவங்க போய் கலந்துருக்காங்க. இவர் அந்த டைமில் கலந்துக்காமல் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவர் ஏன் எடப்பாடி கலந்துக்கிட்டாரு, இவர் கலந்துக்கலன்றதுலாம் நம்ம கொஸ்டின் பண்ண இல்லை. அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த திட்டத்துக்கு எடப்பாடி எந்த அளவுக்கு 80% பணிகளா இவர் முடிச்சாரோ அதே மாதிரி நிதி ஒதுக்கீடு, இந்த கேள்விகள் எல்லாமே சொல்றாரு. இல்லை, இந்த கேள்விகள் எல்லாமே அந்த சங்கத்துக்குன்றார். அவர் சொல்றது எல்லாமே அந்த சங்கத்துக்கு. வேணா 2 நாள் பார்த்து சொல்லுவார் பாருங்க. இது என்னமோ நான் ஏதோ அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி என்கிட்ட வந்துகிட்டு இருக்குது திருப்பி கேள்வி. நான் சொல்ல வர்றது, இந்த கேள்விகள் அந்த சங்கத்துக்கு அவங்க பண்ணதுக்கு. இதே ஏடிஎம்கே கூட்டம் நடத்தி அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதில் கேள்வி, அதில் விவாதங்கள் போச்சுன்னா ரொம்ப கரெக்டு. ஆனால் அந்த விவாதம் அப்படி இல்லை. இது ஒரு பொதுவாக அனைத்து விவசாயிகள் சங்கங்கள். செங்கோட்டையன் கொஞ்சம் பெருந்தன்மை இல்லாமல் நடந்துட்டு வரா. இது தனியார் நடத்துகிற விழா, நம்மளும் போய் அந்த இடத்துல கலந்துக்கலாம். இல்லாட்டி அந்த மேடையில் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருந்தா அதை பதிவு பண்ணியிருக்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்கலாம். அதனால் இன்னொன்று, செங்கோட்டையனுக்கு வருத்தம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. வருத்தம் இருக்குங்க அவருக்கு. அவர் முதலமைச்சராக வேண்டியதுங்க. அவர் பகுதி மாவட்டமாக இருக்கும்போது அவன் அமைச்சர் முத்துசாமி, இவர் மாவட்ட செயலாளர். வட்டம் லெவலில் இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. புரியுதா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர் வர்றாருன்னா அது அரசியல், இது எல்லாமே நடக்கும். அப்போ அந்த வருத்தம் இருக்குமா? இருக்கும். ஆனால் அரசியல்ன்றது வேற இல்லை. திடீர்னு துணை முதல்வர் ஆகிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின். துரைமுருகனுக்கு வருத்தம் இல்லையா? நம்ம கேள்வியில் அந்த சைடே போக மாட்டேங்குது பாருங்க. ஏன் துரைமுருகனுக்கு வருத்தம் இல்லை? ரஜினி அந்த விவாதம் நடந்தப்ப நம்ம எல்லாரும் அதை பற்றியும் பேசலாம். எங்கே ரஜினி எல்லாம் போட்டு செஞ்சாங்க. அவர் பாவம், அவர் ஃப்ரெண்ட்லியாக சொன்னார். இவ்வளோ சீனியர்ஸ், அதை கூட அவர் இப்படி சொல்கிறாரு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க பல களம் கண்ட வெற்றிகளை பார்த்தவர்கள். அப்பேற்பட்டவர்களோடும் இவர் அரசியல் பண்ணும்போது சில இடங்களில் இதாகும். அதெல்லாம் சமாளிக்கிறாருன்னு ஒரு ஸ்டாலினை உயர்த்தி பேசினார். அதை இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, சீனியர் ஜூனியர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் கொண்டு நம்ம ஆட்கள் தான் பண்ணாங்க. துரைமுருகன் அங்கே தானே இருந்தார். அவர் ஏதோ லண்டன் போய் இந்த மாதிரி விமானத்தில் இறங்கினா வந்த மாதிரி, ஏங்க ரஜினி இப்படி சொன்னார், என்னங்க நினைக்கிறீங்க? அவர் வாய விட்டார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, தலைமை கூப்பிட்டு சொன்னோன்னா வேணும்னே தலைமை என்ன சொல்லிச்சா அதை சொல்லி நெக்கில் அடிச்சுட்டு போனார். அப்போவும் அந்த விஷயங்களை யாரும். ஆனால் இது எடப்பாடி உடனே செங்கோட்டையன் பேசினா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பேசலாம், இப்போ வரைக்கும் பேசலாம், பேசாமல் போகலாம். அதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது ஓடிக்கிட்டு இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, அங்கே ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகிறது. இங்கே 5 மாநகராட்சிக்கு எதிராக கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. அது வாட்டில் எனக்கு என்னென்னு போவோம். அவரை அடிச்சுக்குவார், அவர் இவரை மாற்ற சொல்லுவார், எல்லாம் நடக்கும். அது வாட்டில் அது போய்கிட்டே இருக்கும். இந்த சைடில் வந்தால் பாருங்கள், இப்படி ஆகிடுச்சு, இதாகிடுச்சின்னு இதை நோக்கி விவாதங்கள் நகரும். அப்படியே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோன்றேன். அதெல்லாம் பெரிய விஷயமா. ஸோ அது இமீடியட்டாக சால்வ் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சு ரொம்ப நன்றி. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.